திருநெல்வேலியில் பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இங்கே தான் கல்வியாளர்களும் நிறைந்திருக்கிறார்கள். பாளையங்கோட்டை சிறைச்சாலையிலையும் ஆளு நிறைஞ்சு கிடக்கிறாங்க. நீங்கள் திருநெல்வேலியில் ஒரு சிறப்பு இருக்கு. ஒரு பக்கம் வளர்ச்சி, செழுமை, பச்சை பசுமை, இன்னொரு பக்கம் வறட்சி, காஞ்ச காடு, புல்லு விளையாத பூமி, ரெண்டு இருக்கிற இடம் இது. இதுதான் சமூகமும். எல்லா பெற்றோரும் நல்ல பெற்றோரானா தெரியாது. சமூகத்தின் எல்லா மனிதர்களும் நல்ல மனிதர்களா கிடையாது. இப்போ யாருக்கு பொறுப்பு இருக்குங்கிறது இந்த பட்டிமன்றத்தோட கேள்வி. ஆனால் எல்லாருடைய நோக்கமும் என்ன? பெற்றோர் நினைக்கிறேன் என் பிள்ளை நல்ல பிள்ளையா வந்துடணும்னு நினைக்கிறோம். சமூகம் ஒரு நல்ல மனுஷனை உருவாக்கணும்னு நினைக்குது. யார் நல்ல பிள்ளைங்கிற கேள்விக்கு பதில் இருக்குல்ல. ஒரு ஊர்ல பயங்கரமா மழை பெஞ்சிச்சான். சரியான மழை, அடிச்சு ஊத்தி வெள்ளம். வீட்டில இருந்து பாத்திர பண்டம்லாம் மிதந்து போகுது. சென்னை வெள்ளத்தில் போகும்ல அது மாதிரி. சின்ன கிராமம், 150 பேர். இப்போ ஊரில் பெரியவர் ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு. நம்ம ஊரில் எவனோ பாவம் செஞ்சவன் இருக்கேன், அவனை கண்டுபிடிச்சோம்னா எல்லாரும் தப்பிச்சிடலாம். என்ன பண்ணுறது அவனை மட்டும் கண்டுபிடிக்க? எல்லாரும் மண்டபத்தில் கூடுங்க. இந்த மாதிரி மண்டபத்தில் கூட்டிட்டாங்க. தூரத்தில் ஒரு பனைமரம், ஒவ்வொரு ஆளாக போய் பனைமரத்தை தொட்டுட்டு வரணுங்கிறார் அவர். மழை பெய்யறப்ப பனைமரத்தை தொட்டா என்னாங்க? இடி விழுந்துடும். இப்போ பாவம் செஞ்ச மட்டும் செத்து போயிடா, மற்றெல்லாம் தப்பிச்சிடலாம்னு ஒரு விவகாரமான ஐடியா கொடுத்துருக்காரு நாகமுத்து பாண்டியன் மாதிரி ஒரு பெரியவர். இப்போ இந்த 150 பேர் இருக்க கிராமத்தில் ஒவ்வொரு ஆளாக போய் தொட்டுட்டு வராங்க. ஒவ்வொரு ஆளாக தொட்டு வராங்க. இடியே விழுகலை. 149 பேர் தொட்டாச்சு. இன்னும் ஒரே ஒரு தம்பி லட்சுமி நாராயண மாதிரி பரிதாபம் பண்ணிட்டு இருக்காப்புல. இப்போ இந்த தம்பி தொடுவேன்னு நினைக்கிறாரா? அழுகிறார், என்னை விட்டுருங்க அப்படின்னு. கிராம உடலை பிடிச்சி தள்ளுது, போடா. அப்படியே நடுங்கிக்கிட்டே போய் பனைமரத்தை தொட்டதான் தாமலம் டமால்னு விழுந்துருக்கிட்டி. மண்டபத்தில் 149 பேர் அவுட்டு. அவன் ஒருத்த மட்டும்தான் அப்பாவியாக இருந்திருக்கான் அந்த கிராமத்தில். இப்போ நல்லவன் கெட்டவன் யாருங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப சொல்லுவாங்க, எந்த பிள்ளை நல்ல பிள்ளை, அன்னைக்கு அது செஞ்சதை பூரா எந்த பிள்ளை வந்து அம்மா கிட்ட சொல்ல முடியுதோ அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. எந்த பிள்ளை சொல்ல முடியலையோ அந்த பிள்ளை கெட்ட பிள்ளை. அம்மா இன்னைக்கு சுரேஷோட பென்சிலை சுட்டுட்டேன், செகுட்டு சேர்த்துட்டு விட்டு இருக்கிடுவாங்கல்ல அம்மா. சில வீட்டில் சொல்லுவாங்க, ஏன்பா பென்சில் மட்டும் எடுத்தா பேனாவை சேர்த்து எடுத்துருக்கலாம்ல. அது வேற மாதிரியான வீடு. அதுவும் இருக்கு இந்த சமூகத்தில். இப்போ பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைக்கு இது சரி. சமூகத்தில் இப்போ அவங்க சொன்னாங்கல்ல இறையன்பு ஐஏஎஸ் ஐயா பற்றி, சகாயம் ஐயா பற்றி. சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் மதுரையில் மாவட்ட ஆட்சி தலைவராக இருக்கிறப்போ கிரானைட்டு ஊழல் நடக்குது. மலையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி மாவட்ட ஆட்சி தலைவராக இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சுடுகாட்டிலே இரவு நேரத்தில் கட்டிலை போட்டு படுத்து கிடந்தார். எந்த அதிகாரியுடைய எந்த ஆதிக்கத்துக்கு அவர் அடிபணியில, லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்துன்னு பின்னாடி போட்டிருந்தார். அவர் எப்போதும் அவர் இருக்கைக்கு பின்னாடி இருந்துச்சு. அம்மா வளர்த்து கொண்டு வந்தாங்க. இப்போ இன்னைக்கு பெற்றோர்களுடைய வளர்ப்பு எப்படி இருக்கு? டிஜிட்டல் அம்மாக்கள் ஆயிட்டோம். இப்போ நீங்கள் எல்லா குழந்தை இருக்கிற வீட்டுக்கும் போங்களேன், ஒரு பாட்டு ஒலிக்குது. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. உருளைக்கிழங்கு கூடையில் இருந்திருக்கணும். கத்திரிக்காய் தான் கத்திரிக்காய் கூடையில் இருந்திருக்கணும். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கூடைக்கு போனதே தப்பு. ஆனால் அதை பற்றி எந்த பெற்றோருக்கும் கவலை கிடையாது. பிள்ளை ஆக்காட்டுச்சுன்னா சோத்தை திணிச்சா கடமை முடிஞ்சிச்சுனான்னு போய்கிட்டே இருக்கும்ல. அது பாருங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. இங்கே ஒரு உருளைக்கிழங்கு இருக்கு உங்கள் வீட்டில். குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்னு அன்னைக்கெல்லாம் பெற்றோர் ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு குழந்தைங்க எப்படியாவது சோத்து சட்டியை தீர்த்தணும்னு பெற்றோர் ஆசைப்படுறாங்களே, எவ்வளோ பெரிய தப்பு. நீங்கள் நான் பார்க்குறேன், ஒரு சென்னையில் பைக்கில் போயிட்டு இருக்கேன். ஒரு ஸ்கூல் பையன், குட்டி பையன், ஆட்டோவில் கையில் செல்ஃபோன், 3ஆம் கிளாஸ் தான் படிப்பான், செல்ஃபோன் வச்சுட்டு போகிறான். நான் பைக்கில் அவனை பார்த்துக்கிட்டே போகிறேன். ஒரு 1.5 கிலோமீட்டர் அவனை ஃபாலோ பண்ணுறேன். அவன் தலையை நிமித்தி எதையுமே பார்க்கல சார், செல்ஃபோனை மட்டும்தான் பார்த்தான். அவன் தலை நிமித்தி எதையுமே பார்க்கல. அவன் சோட்டாப்பையும் பார்க்குறான், கரடி பார்க்குறான், எல்லாம் பார்க்குறான். என்னடா அதுக்குள்ள புரியுதுன்னா ரீல்ஸ் தள்ளுது சார். பிள்ளைங்க எனக்கு கோவமாக வருது. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் பாருங்கள், பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள், உங்கள் வீட்டில் பாருங்கள், பிள்ளைங்க ரீல்ஸை தள்ளிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு அதில் என்ன புரியுதுன்னே நமக்கு தெரியலையே. ஒரு அடிக்ஷனுக்குள்ளே போகிறானே. யாரு காரணம்? பிள்ளை ஸ்கூல் விட்டு வீட்டுக்குள்ளே வருது, அம்மா சொல்கிறாங்க, ஏய் உள்ளே போய் ஹோம்ஒர்க் பண்ணு. செல்ஃபோனில் சிறகடிக்க ஆசையை ஓடிக்கிட்டு இருக்கு. பிள்ளைக்கு சிறகடிக்க ஆசையை பார்க்கணும்னு அதுக்கு ஆசை வருது, அதுவும் பின்னாடி நிற்கிது. அம்மா தள்ளுறாங்க, உதட்டை சிவப்பாக்க வேண்டுமா, எலுமிச்சம்பழத்தில் தக்காளி பழத்தை பிழிந்து கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து உதட்டில் 1 வாரம் தேய்த்து வாருங்கள். உதடு பீட்ரூட் சேர்க்கணுமா, உதடு பளபளவன் ஆகிவிடும். திரும்பி பார்த்தா பிள்ளை எலுமிச்சங்காயிடும் நிற்கிது. வாமா 2 பேர் சேர்ந்து தேப்பான். சரி, இங்கே இருந்து வருதில்ல. நான் ஒரு உதாரணம் சொல்ல நினைக்கிறேன். இதே திருநெல்வேலி மாவட்டத்தில்
புளியங்குளத்தில் ஒரு சின்ன கிராமம், ரொம்ப சின்ன கிராமத்தில் கடைசி பையனா பிறக்கிற ஒரு புள்ள, குச்சி மாதிரி கை காலாம், இவன் உயிரோடு இருக்க மாட்டான்டா, காக்கா குஞ்சு அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பையன் அவங்க அம்மாவுடைய சோத்துக்கு வழி இல்லை, வறுமையான வீடு, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், ஊரே அவங்க வீடு கிடையாது, அந்த ஊரே வறுமையில் இருக்கிற ஊர். அந்த ஊரே கிளம்பி போய் ஒவ்வொரு வருஷமும் அறுவடைக்கு போய் நெல்லை அறுத்து அந்த நெல்லை சம்பளமாக வாங்கிட்டு வந்து அதை விற்ற காசில் கூழு குடிச்சாத்தான் குடும்பம் தலை நிமிரும். இப்படி வறுமையில் இருந்த குடும்பத்தில் இருந்து தன்னுடைய அப்பா அம்மா என்ன சிரமப்பட்டாங்க, என்ன செஞ்சாங்க, ஏது செஞ்சாங்கிறதெல்லாம் பார்த்து சித்தப்பாவுடைய கம்யூனிஸ்ட் சிந்தனைகளில் ஈர்க்கப்பட்டு இன்னைக்கு அவர் எடுத்த 5 திரைப்படங்களும் தமிழ்நாடு முழுவதும் பேசப்படுகிற இயக்குனர் மாரி செல்வராஜ் இந்த பகுதியிலிருந்து வந்திருக்கார்ல, அவரை யார் உருவாக்குனது? அவங்க அண்ணே, மரியாதைக்குரிய இதே திருநெல்வேலியுடைய தாசில்தாராக இருக்கிற அண்ணன் மாரிராஜா அவர்கள், அவர் தான் அந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டார். இப்போ இந்த கடமை இருக்குல்ல, ஒன்றும் இல்லை, நான் ஒரு 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 உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். நேற்று தமிழ்நாடுடைய சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு விளையாட்டுத்துறையில் சாதித்த எல்லா இளைஞர்களையும் பட்டியலிடுறாங்க. ஸ்னேகான்னு ஒரு பிள்ளைங்க, அந்த பிள்ளை யாருன்னா பொம்மராங்கிற ஒரு சமூகம், ரொம்ப வருஷம் முன்னாடி மகாராஷ்டிராலேருந்து நீங்கள் ரோட்லலாம் பார்ப்பீங்கல்ல, கம்பி கட்டி கயிறு மேலே நடப்பாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? அந்த அந்த இனத்தை சேர்ந்த அந்த சமூகத்தை சேர்ந்த பிள்ளை. நம்ம ஈரோட்டில் பெரியகரட்டுப்பாளையம்னு ஒரு பகுதி, அங்கே என்ன பண்ணுறாங்க, பெரியகரட்டுப்பாளையம் ஜிம்னாஸ்டிக் பயிற்சி மையம்னு ஒன்று வச்சு ஒரு பெண் பயிற்சியாளரை போட்டு இந்த கயிறு மேலே நடந்துச்சுல புள்ள, இதை கூட்டு பயிற்சி கொடுக்குது அரசாங்கம். இப்போ இந்த புள்ள என்ன தெரியுமா பண்ணுது, கோட்டு சட்டை போட்டு கொல்கத்தாவில் போய் படிக்குது, உலகம் முழுவதும் போய் மெடல் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இதை இந்த சமூகம் செய்யுது. நீங்கள் இப்போ பிரக்யானந்தா பற்றி சொன்னாங்க சார், பிரக்யானந்தாவுடைய எல்லா காணொலியுமே பாருங்களேன், பின்னாடி ஒரு ஒல்லிய தேகத்தோட ஒரு புடவையை கட்டிக்கிட்டு அந்த வாட்டர் கேனில் சுடுதண்ணியை தூக்கிட்டு அவங்க அம்மா அப்படி பின்னாடி வருவாங்க சார், சிங்கமாக இருக்கும் அந்த அம்மாவை பார்க்குறப்ப. அந்த அந்த அம்மா இல்லைன்னா அந்த குழந்தை எப்படி சார் இங்கே வந்திருப்பாங்க? இங்கே இருக்கிற எல்லா அம்மாக்களுமே யாரையும் நான் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இருக்க பிரச்சனையேனா திருநெல்வேலியில் அதை பேசணும், நான் எனக்கு மேடைன்னு வந்துட்டு எங்களுக்கு பயம்லாம் வராது, தைரியமாக பேச விரும்புகிறேன். ஒரு பையன் நல்லா படிக்கிறான் சார், நல்ல மார்க் வாங்குறான் சார், கல்லூரியில் முதலிடம், கோல்டு மெடலிஸ்ட். அந்த பையன் சென்னையில் மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான் சார், 1 லட்ச ரூபா. அந்த பையனை கொண்டுட்டாங்க சார், அந்த பையனை கொண்டுட்டாங்க சார். ஏன்? பிள்ளையை காதலிச்சதுக்கா சார்? கொன்னது யாரு? அந்த காதலி பிள்ளையோட தம்பி சார். அந்த கொலையில் யாருக்கு சம்பந்தம் இருக்குங்கிறாங்க? அந்த பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கு சார். 2 பேரும் காவல்துறையில் துணை ஆய்வாளர் எஸ்ஐயில் இருக்கிறாங்க. இந்த பையன் படிச்சிருக்கான், கோல்டு மெடல், 1 லட்ச ரூபா சம்பளம், எந்த கெட்ட வழக்கமும் கிடையாது. அவன் தாழ்ந்த சாதியை சேர்ந்தவன் என்பதற்காக அவனை கொல்லணும்னு சொல்லி ஒரு அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா பேரண்டிங் எங்க போயிருச்சுங்க? எங்க போயிருச்சு பேரண்டிங்? நாமத்துக்குமாரோட கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாமத்துக்குமாரோட கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுவாரு, அப்பாவின் சாயலில் இருக்கும் பெட்டி கடைக்காரரிடம் சிகரெட் வாங்கும் போதெல்லாம் கைகள் நடுங்கின. யார் கையில்? அப்பாவோட சாயலில் இருக்க பெட்டி கடைக்காரர். இன்னைக்கு பெட்டி கடைக்காரன் பூரா வந்து மீச முளைக்காத பையன் கூலிப்பு கேட்டா கொடுக்குறாரு, கணேஷ் பையில கேட்டா கொடுக்குறாரு, பீடி சிகரெட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாங்களே சார். இன்னைக்கு சமூகத்தில் இளைஞர்கள் கஞ்சாவை குடிச்சிட்டு பண்ற அட்டூழியங்களை பார்த்தா நெஞ்சு வலிக்குது. ஒரு வட இந்தியன் சார், பாவம் சார், அந்த வட இந்தியன் அப்பாவி சார், ட்ரெயினில் சும்மா உட்காந்துட்டு வந்திருக்கான் சார். அவனை இறங்கி கொண்டு போய் அருவாளால் வெட்டி அதை வீடியோ எடுத்து வெளியிடுகிற அளவுக்கு குரோதமும் வன்மமும் அந்த பிள்ளைகளுக்கு வந்ததுக்கு காரணம் யாரு? இந்த சமூகம். நான் ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு சின்ன பிள்ளை காணோம், 6 வயசு, தேடுறாங்க. 2 நாள் கழிச்சு சாக்கடையில் கிடக்கு சார் அந்த பிள்ளை. ஊரே சேர்ந்து இவன் தான் கை காட்டுது ஒரு பையில, என்னடானா இவன் தான் இங்கே கஞ்சா குடிப்பான் அப்படிங்கிறாங்க. நான் கேட்குறேன், அந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா? அவனை கைது பண்ணிட்டாங்க. ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் சோப்பு கட்டியை முழுங்கி தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணேன். ஏன்? அப்போதான் அந்த நாய்க்கு தெளிஞ்சிருக்கு. இப்போ இந்த பையனுக்கு சமூகம் தான் கஞ்சா கொடுத்துச்சுன்னு சொல்லி சமூகத்தின் மேலே குறைய போட்டு தப்பிச்சுக்கலாமா? நான் கேட்குறேன், பெத்தவங்க வீட்டில் என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க? அவன் கண்ணு செவந்திருக்கும் போது உங்களுக்கு தெரியாது, அவன் சரியா பேசாத போது உங்களுக்கு தெரியாது, அவன் வீட்டுக்குள்ள வர்றப்போ அவன் மொழி மாறும்போது உங்களுக்கு தெரியாது. என்ன சார் பண்றீங்க பெற்றோர்கள்? இன்னைக்கு கோபம் வருது சார். இன்னைக்கு பெற்றோர்களை நீங்க, வைரமுத்தோட ஒரு கவிதை ஒன்று இருக்கு, கதை கதன்னு களிக்கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி நல்லெண்ண கருப்பட்டி கலந்து தருவாயே, தொண்டையில் அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில் இன்னும் மசமசன்னு நிற்கிதம்மா, சிறுமிளகு 2 வச்சு
கருவேப்பிலை சேர்த்து வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தெளித்து அம்மி அரைச்சி குளகுலன்னு வலிக்கையில் அம்மி மணக்கும், அடுத்தது மணக்கும். தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய் வெடியும், கருவாடு தேன் ஒழுகும். தேங்காய் சில்லு மேலே கோழி குழம்பு மேலே மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சி ஊறும். இந்த பாட்டில் அப்படியே வரிசையாக சொல்லுவார். கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில் என்னென்ன நினச்சிருப்ப, கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ ஊரையாள வந்திருக்கும் தாசில்தார் இவன் தானோ, இந்த விவரங்கள் ஏதொன்னும் தெரியாமல் நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்று நினச்சா அழுக வரும்பார். ஒரு பிள்ளை என்ன ஆகுதுன்னே தெரியாது சார், ஆனால் நெஞ்சூட்டி இன்னைக்கு தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்க மறுக்கிறார்களே. இந்த சமூகம் எங்கே போய்கிட்டு இருக்கு? எப்படி பிள்ளைய வளர்ப்பீங்க நீங்க? என் பிள்ளைக்கு நான் பால் கொடுத்தா அழகு போயிருங்கிற முட்டாள்தனத்துக்குள்ள மாட்டிக்கிற பெற்றோர்கள் இருந்தா பிள்ளைய நீங்க எப்படி வளர்ப்பீங்க? அம்மா வேலைக்கு போகுது, அப்பா வேலைக்கு போகுது, பிள்ளை எங்கே போகும்? எங்கே போகும் பிள்ளை? சார் வழி தெரியல அவனுக்கு, அவன் செல்போனுக்குள்ள மாட்டிக்கிறான், பார்க்கறது எல்லாம் நம்புறான். அப்பா அம்மா கேட்டால் நாங்கள் பிள்ளைக்காக ஓடுறோம், பிள்ளைக்காக வாழ்றோம். சரி, பிள்ளைக்காக வாழ்ந்தீங்க, பிள்ளைகளோட வாழ்ந்தீங்களா? பிள்ளைகளோட வாழ்ந்தீங்களா? எத்தனை பெற்றோர் இரவு பிள்ளையோட உட்காந்து சேர்ந்து இரவு உணவு சாப்பிட்டீங்க? எத்தனை பெற்றோர் பிள்ளையோட உட்காந்து நைட்டு 10 நிமிஷம் அப்பா ராசா கையை காலை பிடிச்சி விட்டு இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்துச்சு, உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, மிஸ் என்ன, எத்தனை பெற்றோர் கேட்குறாங்க? அவனுக்கு ஒரு ரூமு, இவங்களுக்கு ஒரு ரூமு. சார் நம்மெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது யாரோ ஒரு மாமா செத்து போனதுக்கு அழுதுருக்கோம், யாரோ ஒரு சித்தப்பாக்கு அடிபட்டதுக்கு வருத்தப்பட்டிருக்கோம். இன்னைக்கு பெரியப்பா வீட்டுக்குள்ளே வந்தாலே ரூமுக்குள்ளே ஓடிறானே. உங்கள் தாத்தா செத்துட்டாரான்னா தாத்தா எங்கே இருந்தாருன்னு கேட்குறான் பிள்ளை. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? உங்கள் அப்பத்தாக்கு இன்னைக்கு நினைவு நாள்ரா, அம்மா விடுமா எனக்கு வேற வேலை இருக்குங்கிறான். உணர்வுகள் அற்ற பிள்ளைகளாக மாறிட்டானா இல்லையா? உணர்வுகள் அற்ற. சார் நாமுத்துக்குமாரோடைய அப்பா ஒரு தமிழாசிரியர். நாமுத்துக்குமார் இவ்வளவு எழுதுனது காரணம் அவர் நிறைய வாசிச்சவர். ஒரே ஒரு சம்பவம், எனக்கு நிறைய நேரம் இல்லை, நான் கிளம்பணும், எனக்கு ரயிலுக்கு வேறு நேரம் ஆச்சு. நாமுத்துக்குமாரோடைய அப்பா நாமுத்துக்குமார் சின்ன வயசில் காஞ்சிபுரத்தில் இருந்து மாமல்லபுரத்துக்கு நண்பர்களோட போறாரு. சைக்கிளில் போயிட்டாரு. மாமல்லபுரத்து கடற்கரையில் நின்று திரும்பி பார்த்தா அப்பா நிற்கிறாரு பஸ்ஸில். என்னப்பா? இல்லைடா அவனை தனியாவோட மனசு இல்லைடா. திரும்பி வரும்போது நாமுத்துக்குமார் சைக்கிள் பின்னாடி உட்காந்துருக்காரு, அப்பா ஓட்டிகிட்டு வரார். அப்பா ஓட்டிகிட்டே வரார். அந்த மாமல்லபுரத்துலேருந்து காஞ்சிபுரம் விட்டாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா இறந்து போயிட்டார். அப்பாவுடைய அஸ்தியை இங்கே கரைச்சிட்டு திரும்பி வரும்போது நாமுத்துக்குமார் எழுதுறாரு, அன்று நான் கடந்து வந்த பாதை என் வாழ்வில் நான் கடக்கவே முடியாத பாதை அப்பா அப்படின்னு எழுதுறாரு. ஒரு அப்பா கூட அவ்வளவு உணர்வும் இணக்கமும் இல்லைன்னா நீங்க எப்படி சார் அந்த அப்பாவை நினைப்பீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி நடந்த செய்தி, விஜயண்ணன் கூட சொல்லிட்டு வந்தேன். ஹைதராபாத்லேருந்து ஒரு வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு சார், அமெரிக்காவில் படிச்சுட்டு ஹைதராபாத்துக்கு ஒரு பையன் வந்திருக்கான் சார். அப்பா அம்மாட்ட பிஸ்னஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் கேட்டிருக்கான் சார். அப்பா அம்மா தரல. அப்பாவையும் அம்மாவையும் கத்தியால் குத்தி கொண்டு விட்டான் சார் அந்த பையன். எப்படி சார் ஒரு பையன் அப்பா அம்மா கத்தியால் குத்தி கொள்ள முடியும்? நீ படித்து முடிச்சுட்டு பிள்ளை அமெரிக்காவில் போகணும்னு நினச்சிட்டு அவன் கத்தியால் குத்தாமல் என்ன செய்வான் உன்னைய? பிள்ளைகளுக்கு மார்க்கு வாங்க, நல்ல காலேஜில் சீட்டு வாங்க, பெரிய பெரிய கம்பெனியில் போய் சம்பளம் வாங்க கற்றுக் கொடுக்குற பெற்றோர்கள் மனிதர்களாக இருக்க கற்றுக் கொடுப்ப மறுப்பதன் காரணம் என்ன? நீங்களோட மனுஷனா வளர்த்தீங்கன்னா அவன் தப்பு செய்வானா? டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்து சார், அருமையான படம். சசிகுமாரன் அந்த படத்தை அந்த படத்தில் அபிஷன் அவர் தான் ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பார். படம் தொடங்கும் போது சசிகுமாரன் வருவார். ஒரு பையன் மயக்கம் போட்டு கிடப்பேன், அவன் தண்ணி அடிச்சிருக்கான், பையன் பரவாயில்லடா எழுப்புங்கடா ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிடுவாங்க. அந்த பையன் நடந்து போகும்போது சசி என்ன சொல்லுவார், சாப்பிட்டியா தம்பின்னு கேட்பார் சார். ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை அது? சாப்பிட்டியா? அந்த பையன் அந்த அம்மாவோட இரங்கல் கூட்டத்தில் சொல்லுவேன், அன்னைக்கு அவர் கேட்ட சாப்பிட்டியாங்கிற வார்த்தை தான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்க காரணம், நான் தற்கொலை பண்ணிக்க போனேன். இன்னைக்கு எத்தனை பேர் சார் கேட்குறீங்க? பக்கத்து இருக்கையில் இருப்பவரிடம் பேச மறந்த நமக்கு தூரத்து வயல் சிறுமி கையசைத்து கற்றுக் கொடுக்கிறாள் அன்பைன்னு ஒரு கவிதை. பக்கத்து சீட்டில் இருக்கிற பேசுகிறோம், எங்கே பேசுனா அவன் ஏதாவது பண்ணிடுவானு. லிஃப்டில் யாரும் மூஞ்சியுமே பார்த்து சிரிக்கிறது இல்லையே. பொது இடத்துல எவனாவது கஷ்டப்படும், யாரு சார் செய்கிறோம்? நான் யாரோ ஒரு அடிபட்டு கிடந்தா நம்ம ஊர் சொல்லுவாங்க, சோடா வாங்கிட்டு வாங்க நான் ஒருத்தர் வாங்கி அந்த கொடுத்தோன்னே மடக்கு அவர் குடிச்சாரான். என்ன நீ குடிக்கிற? இல்லை யாராவது மயக்கம் போட்டால் எனக்கு படபடன்னு வரும். எவனாவது விழுந்து கிடந்தா 108க்கு போன் அடிக்கிறதுக்கு எத்தனை பேர் தயங்குறாங்க இங்கே சார்? உங்களுக்கு தெரியுமா, யாராவது அடிபட்டு கிடந்தா அவங்களை கொண்டு போய் நீங்கள் ஆஸ்பத்திரியில் சேர்த்தா அவங்க மேலே வழக்கு பதிவே கிடையாது. அதுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையெல்லாம் இருக்குது நம்ம ஊரில். ஒரு வயலுக்கும் தெரியாது, யாருக்கு அதுக்கும் கொண்டும் போகிறது கிடையாது. ஆஸ்பத்திரியில் யாராவது அடிபட்டு கிடந்தா ஆஸ்பத்திரி தான் அவங்களுக்கு பணம் கொடுங்க சார். ஐயா அந்த பணம் வேணாம் தம்பி, தேவையில்லாத வம்பு, சட்டையில் ரத்தக்கரை பட்டுரும். நம்ம அண்ணன் தம்பி அடிபட்டு கிடந்தா, நம்ம அம்மா அப்பா கிடந்தா, நம்ம பொண்டாட்டி புள்ள கிடந்தா,
எவனா ஒருத்தன் தூக்கியாந்து கொடுத்தா சாமின்னு கும்பிட்றோம்ல, ஏன் சார் அந்த சாமியா மாற நம்ம மறுக்கிறோம்? ஏன் அந்த சாமியா மாற யோசிக்கிறோம்? ஏன்னா நமக்கு அது பொறுப்பு கிடையாது. பெற்றோர் சார் ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்லாம் வீட்டில் இருக்கீங்கல்ல, கலெக்டர் ஆக நினைக்கிறீங்க, டாக்டர் ஆக நினைக்கிறீங்க, அக்கௌண்ட் ஆக நினைக்கிறீங்க, ஐடி கம்பெனி போக நினைக்கிறீங்க, லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிக்க நினைக்கிறீங்க, அரசியல்வாதி ஆகணும்னு எத்தனை பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்லிக் கொடுக்குறீங்க? ஏன் சொல்லிக் கொடுக்குறது இல்லை? அரசியல்வாதினா அவன் சமூகத்துக்கு சேவை செய்கிற ஒருத்தனா மாறணும். அப்படி பிள்ளையை வளர்க்குறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. அரசியல் ஒரு சாக்கடைங்கிறோம். லெனின் சொல்கிறேன், இஃப் யூ ஆர் நாட் இன் டு பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸ் வில் எவென்ச்சுவலி என்டைர் இன் டு யுவர் லைஃப்னு சொல்கிறேன். நீங்கள் அரசியலுக்குள் வரவில்லை என்றால் அரசியல் உங்கள் வாழ்க்கைக்குள் வலுக்கட்டாயமாக வந்து சேரும். நீங்கள் உங்கள் பிள்ளைல அரசியல் பேசுகிறேன் சார், அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, உங்கள் பிள்ளை பூரா அரசியல் பேசுது. ஆனால் அந்த பிள்ளை பேசுகிற அரசியல் என்னவா இருக்குதுங்கிறத நீங்கள் எல்லாரும் தலையை கொடுத்து பார்க்கணும். பெற்றவர்களுக்கும் சமூகத்திற்கும் பொறுப்பு இருக்கிறது. ஆனால் சமூகத்திற்குத்தான் சக இளைஞனை வளர்த்தெடுப்பதில் அதிகமான பொறுப்பு இருக்கிறது. ஏன்னா நீங்க பெத்தவனானா உங்க பிள்ளைய மட்டும்தான் கவனிப்பீங்க, சமூகம்னு நினைச்சா இங்க இருக்கிற எல்லாரையும் கவனிப்பீங்க. இங்க இருக்கிற எல்லோரும் நலனும் பேண வேண்டும் என்ற நல்ல தீர்ப்பை வழங்கி திருநெல்வேலி புத்தக திருவிழாவிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.